இது அப்படி தான் மாப்பிள்ள இருக்கும், கொஞ்சம் வாட்டமாக தான் மாப்பிள்ள இருக்கும். சுற்றி எடுத்தா ஓகேன்பா. இன்றைக்கி என்ன நம்ம சேர் ஓட்டுற தான் போகிறோம். மாப்பிள்ளை 3 நாளாக ஜாலியாக லவ்வரோட சுற்றிட்டு. 2 நாள் லவ்வருக்குலாம் சுற்றலை, நீங்கள் வேறு. இந்த சாப்பிட்டு சின்னதாக போனதுனால எங்களுக்கு போதும் போதும். இந்தா இதுல இந்தா யார் அந்த மாட்டை பிடிச்சி எட்டை கட்டுமா? இப்போ மாட்டை கட்டிட்டு எடுத்துட்டு வா. ஆடி இதிலே கட்டிருக்கு. இல்லை தனியாக கட்டுதான்னு பாரு. போயிட்டு மாட்டிக்கிட்டு ஆனந்துக்கு வேற பரம்பு வேணுமா கேட்டுட்டு சொல்லு குமார். சாவடிக்கிறாங்க என்ன அப்படிங்கிறான். பரம்பு அங்கே போயிட்டு உனக்கு நிறைவேறதுக்கு வேலை இல்லைன்னா எனக்கு பரம்பு கொடு, இன்றைக்கி ஒன்றும் கூட நான் நிறையிட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். தெரியல 2 காடு இருக்குதான். டேய் வாங்கடா, அது இருந்துட்டு போகுது பார்ப்பலாம். ஓகேன்பா, போயிட்டு வண்டியை மாட்டி தூக்கிட்டு வேறு சைட்டுக்கு போகிறதா வேலை இன்னைக்கு. என்னம்மா பாச்சே? அச்சு விடு நம்புவா, கையிலே படமோ மாட்டு கையில் பட்டா பட்டு போகுதுவா, என்ன ஆயிரும். சீட்டி தண்ணி தொடச்சிட்டு உக்காரணும், நீ போய் சப்பானி மாரி அப்படியே உட்காருவ. அப்படி தான் சொல்லிக்கிறாங்க. இதில் வேறு இன்றைக்கி வேறு புயல் இருக்குதாம்மா. அப்போ நைட்டு அவன் வீட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிது, கீழே நிற்கிது. அந்த இடத்துல போய் தூக்கிட்டு வந்தாலும். இல்லை நான் பைக்கில் வரட்டேன். கண்ணாடிலாம் எதுக்குடா? ஸ்டைலு, ஆட்டுக்குட்டி ஸ்டைலு. இந்தானே வாப்பா. உழவெல்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. இந்த டைம் வந்து சேர் தான். சேரை ஓடிட்டா அப்புறம் ஏதோ 2 மேட்டுக்கடை உழவு வந்தால் தான் உண்டு. யாரு வாழு தான் உனக்கு. ஓ பின்னாடி இப்படி போகும்போது எம்டிடி போகும்போது மாட்டி தூக்கிட்டு போயிடலாம். ஓகேன்பா, உள்ளே மாட்ட முடியாது. ஸோ அதனால் மாப்பிள்ளை வெளியே எடுத்துகிட்டு வரான். வெளியே எடுத்துகிட்டு வந்து தான் மாட்டி ஆகணும். கட் பண்ணிக்கா. ஸ்லிப் எடுக்கும். 2 நாளாக லீவ் போட்டு உனக்கு ஸ்லிப்பும் எடுக்கும், எல்லாம் எடுக்கும். இந்த பக்கம் பூஞ்செடிக்க ஏறு, வண்டி நான் ஊற்றிக்கிறேன். ஒட்டவன் அங்கே நிறுத்தணும்ல உனக்கு. ஆகும் 2 நாளாக அம்மனி பார்த்துட்டு வந்துக்கிறீல்ல. நேற்று ஏதோ கடையில் இருந்தியா ஆனந்த் சொல்கிறான், சும்மா புடுங்குற வேலையா உனக்கு அப்படிங்கிறான். மோந்து பார்க்க கூட தெரியாத பையன் அங்கே என்ன வேலைக்கிறான். போலாம் வா. டேய் எங்கடா அப்புறமா உனக்கு கிளம்பிட்டீங்க? வாங்க வாங்க. அப்படியே நிறுத்து மேப்பு. போதும் நிறுத்து, கொஞ்சம் வா. கொஞ்சம் இறக்கு. என்னடா நீ ஈரமாகுது. இறக்கு கொஞ்சம். இது எப்படி மாட்டுறதுன்னு கேட்டிங்கல்ல.
ஒன்றும் இல்லை, பெட் ஹோல்ஸே தான் 2 காட்டுற மாதிரி சுருவி பின்னு போட்டோம். இது நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறதுனால ஒரு ஆள் தூக்கி பிடிச்சிட்டு ஒரு ஆள் மாட்டுறோம். இதை அடுத்த ஐட்டம் ஜாயின் பண்ணும்போது இன்றைக்கி உங்களுக்கு கன்னியூவாக போட்டு தான் இருக்கும். அவ்வளோதான். இப்படி மாட்டி போய் இந்த பொசிஷன் இருக்கும், அப்படி தூக்கி மாட்டிக்க வேண்டியதான். அங்காட்டி கையில் சேர் ஒட்டிக்கிச்சான், சேர் கழுவு போய்க்கிறாரு. ஏடே கல் எதுக்கு வச்சுக்கிற? அது எது கல்? முன்னாடி போகக்கூடாது. நீ ஹேண்ட் பிரேக் போ, வண்டி ஆஃப் பண்ணி கியரில் போட்டு வரணும். சும்மா டீசலுக்கு இது பாரு பிடிச்சி ஊற்றி கழுவிக்கா கழுவுறதுக்கு. போலாம். ஓகே ப்ரோ, எங்கள் ஏரியா விட்டு கிடைக்காது. இன்னொரு 10 நாளைக்கு இதே வேலை தான் ப்ரோ. உழவுலாம் எங்கேயுமே இல்லை, சேரு தான். இன்னொரு 2 நாளைக்கு அங்கே ஓட்டிவிட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இனிமேல் வண்டி ஷிஃப்டிங் வந்து அதிகம் குறைஞ்சிக்கிச்சு. வேறு எதுவும் புதுசாக கிடையாது. 2 நாள் ஓட்டிட்டு எனக்கு வேலை முடிஞ்சு இருக்கும். வேகமாக போய் ஓட்டுற அளவுக்கு ஃபீல்டு இல்லை. ஓகே ப்ரோ, 3/4 தூரத்தை கடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இதுக்கு மேலே கேஜுவல் ஹைட்டாக போட்டோம்னா முன்னாடி வீல் பேரிங்கி போயிடும் ப்ரோ. ஒரு கணக்குக்கு ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு ஹைட்டாக வச்சோம்னாவே போதுமானது. பாருங்க தெரியுதா? அது நூட்டலில் இருக்குது, எங்கே வேணாலும் உருண்டுக்கிட்டு போயிடும், எந்த பிரச்சனை இல்லை. அதை விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக ஹைட் ஏற்றினோம்னா கண்டிப்பாக மக்கர் பண்ணும். ஃப்ரண்ட் வீல் பேரிங் போயிடும். ஏற்கனவே நான் சேத்துக்கு இறக்கும்போது பேரிங் சேஞ்ச் பண்ணி தான் இறக்குனேன். இப்போ சேத்தை விட்டு வெளியே போகணும், இன்னொரு ஐட்டம் பேரிங் நான் மாற்றினா தான் வருஷம் ஃபுல்லும் அப்பு வேல்டாக இருக்கும். நான் வீடியோ எடுத்து போடுறேன் ப்ரோ. போலாமா? இப்போ குட்டுக்குது மாப்பிள்ள எந்த அளவுக்கு மெட்டிட்டு போகிறான். சல்லுன்னு போகக்கூடாது, கேட்டால் இடிச்சு விடுமா. இது ஒரு வசதியாக போச்சு. கழுத்துல ஒரு ஆள் அதை எடுத்து நெக்ஸ்ட்டு எல்லாம் முடிஞ்சு எடுத்து தனித்தனியாக விட்டுற வேண்டியதான். தனித்தனியாக விட்றதுக்காக தான் பார்க்குறேன், ஜோடியாக விட்றதுக்காக பார்க்குறேன். என்ன சொல்லிடுமா? அப்படியே அசைக்கிறேன். ஒரு நூல் அசைக்க. லைட்டாக தூக்கியா? லைட்டாக அசைக்க. ஃபினிஷ். போதும் இரு, தூக்கிட்டு போனோம். யார் தூக்குறது? அப்படிதான் இருக்குது. ஓகேன்பா, அவ்வளோதான், பிரித்து விட்டாச்சு. இதில் என்ன ஒரு டிஸ்ட்னா, அந்த ஆனந்த் மண்டையன் பரம்பு வேணும்னு ஒரு ராவடி, அதனால் பரம்பு கழட்டி போட்டோம். வண்டி அப்படி தென்னை மரத்தை ஓரம் எடுத்துட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. தூக்கிட்டு போய் சுற்றி இதிலே போட்டானா வேலை முடிஞ்சுது. எடுத்துகிட்டு போய் என்னோட வெயில் தெரில, போனால் தான் தெரியும்.
என்ன அம்மா அப்பெல்லாம் சாமி பாட்டு வேற பாடிக்கிட்டு இருக்குது. அப்படியே காரையில் விட்டு வா மேலே. போ அங்கே தண்ணி கொஞ்சம் அள்ளி ஊற்றிக்கலாம் போ. மஞ்சள் இருக்குது. எப்படி பார்த்தேன் நீ பார்க்கறத சந்தில் பார்த்து எனக்கு தெரியாதா? மாப்பிள்ளை பார்க்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிற. அதெல்லாம் எடுத்து விடவே மாட்டோம். என்னைக்கு சேர்த்து விட்டுட்டு வெளியே போகுதோ அன்னைக்கு தான் அந்த மேலே தூக்குவேன். ஆயெல்லாம் நடந்து தானே ஓடிட்டு இருக்கோம். ஓஹோ ஓகே நண்பா, வண்டி இங்கே போகுது. கிணறு பாருங்க, இவ்வளோ பெரிய கிணறு. இந்த கிணத்தோரம் மட்டும் போகும்போது வந்து கொட்டு மண்ணாக இருந்து தயவு செய்து போயிடாதீங்க நண்பா, பெரிய இதாயிரும். போமாப்ப அந்தானே விட்டு போ. இப்போ கட் பண்ண. வரும்போதே அதே மாதிரி ஏறி வந்துடும், எல்லாம் பைப் அவுட் ஆகி போயிடும். இந்த வயலு தான் தண்ணி வச்சிருக்கு. தேவனை கட்டையுமானு கேளு. தேவனை கட்டையுமா? அதேனா அந்த இடத்துல குழியாக இருக்குது. தீவனை கட்டணு கேளு. தீவனை கட்டுற இடம் குழியாக இருக்குது. ஏதாவது குழி வெட்டினாங்கன்னு கேளு. ஓகேன்பா, மாப்பிள்ளை வேறு மீட்டர் கண்டு தரலையா? மீட்டருக்கு என்ன பண்ணுறான் பாருங்க, தண்ணி அள்ளி ஊற்றிட்டு இருக்கிறான். ஏம்மா இப்போ ஆர்பிஎம் தெரிய மாட்டேங்க மாப்ப. அப்படியே தொலைகிட்டே கண்டுபிடிச்சி போடணும். ஓஹோ, இதுக்கு மேலே ரேஸ் வைக்கக்கூடாதுன்னு. ஓகே, அது ஒவ்வொரு இடத்துல இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேஸ் தேவைப்பட்டு என்ன பண்ணுவேன்? அது அந்த மடத்தான ஒவ்வொருத்தவன் தான் பண்ணிகிட்டு இருப்பான். ரோட்டிலே 5 அருவிக்கு மேலே போகக்கூடாதுன்னு லாக் பண்ணி வச்சுருப்பான். அதெல்லாம் யாரெல்லாம் சொல்ல மாட்டேன், பார்த்துருக்குறானா. மாப்பிள்ள அந்த போர் பைப் பார்த்துக்கிட்டியா? எவ்வளோக்கா போர் பைப்பு போய் காட்டு. ஓகேன்பா, இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்காரர் வந்து 5 RPM மேலே ரேஸ் வச்சிடுறாங்க. ரேஸ் வச்சா டீசல் குடிச்சு போடுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா 5 RPM வச்சு அந்த லெவல் அந்த எக்ஸலேட்டர் கிட்ட வருதில்ல, அதை வந்து லாக் பண்ணி வச்சுருவாங்க. அதை லாக் பண்ணி வைக்கிறது பிரச்சனை இல்லை ப்ரோ, அது கரெக்டு தான். ஓட்டுறதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ணாது. 5 RPMனா 5 RPM வச்சு ஓட்டலாம், எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு லோடிங்கே ஓடுது, சப்போஸ் எங்கேயாச்சும் உழவே ஓடிட்டு இருக்கும்போது சேத்துல மாட்டிக்கிச்சு, அப்போ என்ன பண்ணோம்னா ரேஸ் வச்சு தான் எடுக்கணும். அதே 5 RPMல அழுத்தி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வண்டி வரவே வராது, எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும். இது ஒரு சில பேர் அது மாதிரி பண்ணி விட்றாங்க, ஒரு சில மெக்கானி அது மாதிரி பண்ணி விட்றாங்க. ஓனர் கேட்டாங்கன்னா சென்ட்ரலுக்குதா? சரிம்மா, சென்ட்ரலுக்குதா? அதனால் வந்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. ரேஸ் வந்து முக்கியமாக எல்லாமே ஃபுல்லாக ரேஸ் தேவை. ஒரு 20 RPM ரேஸ் இருக்குதுன்னாச்சுன்னு அதே RPM இருக்கணும், கடைசி வரலும் இருக்கணும். அதை விட்டுட்டு நாம் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறங்கிற பேரில் ரேஸை 5 RPM மாற்றவும் 10 RPM மாற்றவும் இந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்காங்களேன். 5 RPMனா 5 RPM இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது 1/2 வயல் தண்ணி பாஞ்சிருக்குது. 1/2 வயல் ஓட்டிட்டு அப்புறம் அந்தான ஒருத்தர் ஓட்டணும். அங்கே போயிட்டான், அவங்க உக்கால வழி இதை ஓட்டுவான்னு பார்த்தா அந்தான போயிட்டான் பாருங்களேன். ஓகேன்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது, தண்ணி ஏறல. ஏன்னா கரண்ட் போயிடுச்சு, இப்போ தான் இந்த கரண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து விட்டுருக்குறாங்க. ஒரு சால் கொலை போட்டோம்னா அப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் விட்டோம்னா தண்ணி ஏறிக்கும்.
அப்புறம் அப்படியே போட்டு விளாசி கட்டிட வேண்டாம். இப்போ வேறு கடைசியாக ஒரு 20 நாளுக்கு மேலே ஆகுது ப்ரோ. கமெண்ட் ரீட் பண்ணவே இல்லை. நானும் டைமும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ எங்கேனாச்சும் எனக்கு கமெண்ட் ரீட் பண்ணால் பரவாயில்ல. மேலே அடிக்குது. கிட்ட பிடிச்சி அப்படியே ஒரு சால் ஓட்டிட்டு அப்புறம் தண்ணி ஏற்றுன்னு ஒரு சால் குழப்பணும்னா கற்றுன்னு அதுக்கு வரும். ஓகேண்ணா, இன்றைக்கி ஒரு கமெண்ட் படிப்போம். ரொம்ப நாள் ஆகி போச்சு கமெண்ட் ரீட் பண்ணி. அடுத்து ராஜா 6801 கள்ளக்கூடிய அந்த அரி போடுறத கரெக்டாக ஒரு வீடியோ மீட் பண்ணி போடுங்க. கட்டாக கரெக்டாக அரிச்சு போட்டால் எத்தனை கட்டு வரும்னு ஒரு வீடியோ லைக் பண்ணி போடுங்க. ஓகே ப்ரோ, இனிமேல் கள்ளக்குடியில் வைக்கபிள் தான் இருக்குது, அதில் வேணால் அப்டேட் பண்ணுறேன் ப்ரோ. அடுத்து ராஜ்குமார் 3 தடவை ரொட்டேட்ரு ஓட்டியும் எங்கள் முருக மரம் அத்து போகல. ரொட்டேட்ரு 3 சால் ஓட்டியுமா? ஸ்லோவாக ஓட்டுங்க ப்ரோ. ஸ்லோவாக ஓட்டினீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாம் நுணுங்கி போயிடும். அடுத்து நாகராஜ் தெமுத்து ப்ரோ, டிராக்டர் ஓட்டுவது எப்படி என்று சொல்லுங்கள். இப்போ அப்பா அவர் விடவே மாட்டாரா? அடுத்து ரஞ்சு 96 நானும் வரட்டா ப்ரோ, டிராக்டர் ஓட்டி தரீங்களா? வாங்க ப்ரோ, என்ன ஆகி பேர் போகுது. ஆனந்தராஜ் 2618 நெல்லூரில் ஒரு ரோல் 30 ரூபா தான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, எங்கள் சைடை வைக்கபிள் சுற்றுறதுக்கு 30 ரூபா தான் சொல்கிறாங்க. அடுத்து பிரவீன் மைண்ட் டெக் 1234 சந்தோஷ் எங்கே அவன் ஜேசி விட்டுக்கிறான் ப்ரோ. அடுத்து விஸ்வாஸ் மாஸ் ப்ரோ டூப்பர், தேங்க்யூ ப்ரோ. அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப் ப்ரோ. அஜித் ப்ரோ வேலை சூப்பராக ட்ரைவ் பண்ணுறார். கிரீஸ் நிப்பல் க்ளீன் பண்ணுறது வீடியோ போடுங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போட்டலாம் ப்ரோ, கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நீங்கள் கேட்டதை பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ரொட்டேட்டர் கத்தி மாற்றின வீடியோ. அடுத்து கார்த்திகேயன் பழைய கத்தி இன்னும் 50 ஹவர்ஸ் ஓடும் ப்ரோ, ஓட்டுங்க ப்ரோ. அதுக்கு மேலே ஓடலை ப்ரோ, சைடெல்லாம் சுத்தமாக இல்லை, ஆல்ட்ரு பண்ண முடியாது, கத்தி இல்லை, அதனால் கழிச்சிட்டேன். அடுத்து TN 47 விவசாயி அண்ணா, இதில் பரவாயில்ல, இன்னும் அன்கண்டிஷனலாக ஓட்டுருக்குறோம். ஆனால் நீங்கள் பரவாயில்ல. அடப்பாவீங்களா, நான் ஓட்டுறது தான் நான் இருக்கிறதுலே தேய்ச்சிட்டேன்னு நினச்சா நீங்கள் இன்னும் மோசமாக ஓட்டுங்கிறீங்களா? சரி தான். அடுத்தது ஜெயசீலன் 8703 ப்ரோ, 575 ரொட்டேட்டர் ஓட்டுங்க. 575 சேட முடியட்டும் ப்ரோ, அடுத்து உங்களுக்கு ஒருத்தர் எடுத்து ஓட்டுறேன். அடுத்து ராஜ்குமார் ப்ரோ, 585 தேர் ஓட்டுற வீடியோ போடுங்க. யாருமே எங்கள் சைடு வந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து ரொட்டேட்டர் ஓட்டுனார், அதுவும் வந்து 415 எடுத்து ஓடிட்டாங்க. அடுத்து வேலூர் டிராக்டர் சேம் கண்டென்ட் போடாதீங்க ப்ரோ, புதுசாக ஏதாச்சும் எடுத்து போடுங்க. டிராக்டர் மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ. இன்னொரு 10 வீடியோ ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ, ஏன்னா எல்லாமே சேடை தான். ஏன்னா நாங்கள் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை முடிச்சுட்டு தான் நீங்கள் கேட்குற மாதிரி ஏதாச்சும் புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் ப்ரோ. அடுத்து ராஜண்ணா 6801 சொந்த காட்டு தோட்டத்துக்கு அதிகமாக தெரியுது, என்ன பிளேடு, அது எப்படி எதனால் அந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி அதை பற்றி ஒரு வீடியோ மேக் பண்ணணும் ப்ரோ. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து சின்ன சின்ன வயல் அதிகமாக ஓட்டினாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி, எந்த வண்டிக்காரராக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், ரொம்ப சின்ன சின்ன வயல் ஓட்டினா வந்து சைடு கத்தி சீக்கிரம் போயிடும். அது எதனாலன்னு அந்த காரணம் கேட்டிங்கன்னா, எந்த பக்கம் பிரேக் அடித்து அதிகமாக இழக்கிறீங்களோ அந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக தேயும். ஆனால் வந்து ஆப்போசிட் சைடு நல்லா தேயும். இது உண்மையாக என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பூசமுத்து ப்ரோ, சூப்பர், தேங்க்யூ. நாகராஜ் முத்து ப்ரோ, எத்தனை வாட்டி ஒரு ரொட்டேட்டர் கத்தி மாற்றணும் ப்ரோ? ரொட்டேட்டர் கத்தி மாற்றுறது பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து இவ்வளோ நேரம் தான் ஓடும்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியாது ப்ரோ. 20 மணி நேரத்துலேயும் தேய்க்கிறவங்க இருக்கிறாங்க, 30 மணி நேரத்துலேயும் தேய்க்கிறவங்க இருக்கிறாங்க, 100 மணி நேரத்துலேயும் தேய்க்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். அடுத்தது சரண் சக்திமான் பிளேடு எப்படி ப்ரோ? சக்திமான் பிளேடை பற்றி உண்மையை சொல்ல போனால் எனக்கு தெரியாது நண்பா, அது நான் யூஸ் பண்ணதில்லை, சாரி.
அடுத்து ரவிக்குமார் முத்து டுடே வீடியோ யூஸ்ஃபுல் தேங்க்யூ ப்ரோ. அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பராண்ணா 34 பிளேடு என்னாச்சுண்ணா அவர் தம்பி ஓடிட்டுக்கிறாரு ப்ரோ. அதனால் நான் அந்த வண்டியில் போகிறது இல்லையா, அதனால் நான் எடுக்க முடியல. செல்வகுமார் ப்ரோ நீங்கள் என்ன கிரீஸ் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? இப்போதைக்கு என்ன கிரீஸ் யூஸ் பண்ணுறேன்னா ஜேசிபி கிரீஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. மேக்ஸிமம் எப்படி சொல்கிற அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளது எல்லாமே பேரிங் ஐட்டம் தான், புஷ் ஐட்டம் கிடையாது. அதுக்காக பேரிங் கிரீஸ் தான் யூஸ் பண்ணணும். அதனால் நான் ஜேசிபி கிரீஸ் வாங்கி போடுங்க நல்லா இருக்குன்னு நான் ரெஃபர் பண்ணவே கிடையாது. அதுங்காட்டி ஒரு காண்டாமரம் வந்துருக்கு ப்ரோ. காண்டாமரத்தை போய் பார்க்கலாம். அடுத்து மிஸ்ரன் ட்ரைவர் ப்ரோ வெரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. நீங்கள் வந்து போஸ் பேட்டரி மிஷின் யூஸ் பண்ணுறோம் நல்லா இருக்குது. என்ன நடக்குது? நல்லா துப்பாக்கி கையுமா வருதுங்களே. நம்ம தகுதிக்கு இதில் வெடிக்கிறதா? அதான் தலையெல்லாம் எங்கடா கொண்டு விட்டா? தலை காணும். நான் இன்னைக்கு தானே பாக்குறேன் தலை. நல்லா கிளைங்க பார்க்க பார்த்தாது பிள்ளைங்க பாக்குறாங்க. அது ஒண்ணுமா? இல்ல இல்ல இது ஒன்று தான் நாட்டு. என்ன நிறுத்தி வச்சுக்கிறான் அந்த இடத்துல பாறை. இதை ஓட்டிட்டு கேளால இன்னைக்கு ஏதோ மறுத்தார் இல்லையா? பிச்சமலையும் தான் நாளைக்கு தான் தேவைப்படும். ஏலல்லா ஆனால் இன்னைக்கு பஞ்சர் ஆகி போச்சுன்னு விட்டுட்டு போனீங்க. அவர் ஒரு வயலுக்கு தான் ஓட்டவே மாட்டேங்கிறான்டா. நான் என்ன பண்ணிட்டோம்? அதே நான் ஓட்டல சாமி. அந்த வயல் இல்லை இங்கே வீட்டுக்கிட்ட அன்னைக்கு 3 வயல் தான் இருந்தீங்க. வானியில் இறங்கி போயிருன்னு சொன்னியா? அது முன்னாடியிலே முழுகிட்டு போகுது அந்த வேலையில. அதனால தான் உஷாராயிட்டான் மாட்டிக்கும்னு. இல்லை அதில் கேஜுவலாக இருக்கும் வந்துருச்சு. கேஜுவல் உட்காரல ஆனால் முன்னாடி வீல போனால் பம்பரை உரசிக்கிட்டு போகுது சேத்துல. சுற்றுவை நான் தானே பரம்ப தூக்கி வண்டியில் வச்சுட்டு வரங்காட்டி செட்டை ஆன் பண்ணிட்டான் ப்ரோ. ஆனது பரம்பு இல்லை ப்ரோ. அதனால் பரம்பு 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 பரம்பு. ஓகேண்ணா அடுத்த வீடியோ என்ன இருக்குது? இப்போ வந்து ரொட்டாட்டர் வீடியோ பார்த்தோம்ல 1 மாதத்துக்கான வீடியோ கிடக்குது ப்ரோ. இந்த மழை வேறு ஒன்று. நான் செல்லை எடுத்து வீடியோ போடுறதுக்கு இல்லையே. ஓகே அப்புறம் மழை விட்டுட்டும் ப்ரோ கன்டினியூ பண்ணுறேன். 2 சால் ஓட்டினா தண்ணி கூழ் மாதிரி போயிடும். இதை ஓட்டிட்டு இங்கே ஒரு வயல் தண்ணி எடுத்துகிட்டு தெளிக்கிறோம். அதை ஓட்டினா 2 வயல் அப்புறம் அந்தான ஒரு வயல். ஆனால் அதுக்கு ஷிஃப்டிங் பண்ணணும். ஷிஃப்டிங் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குது. என்ன தூக்கி போட்டால் அப்படியே கடையணிக்கிறோன்னா தூக்கி டக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கணும். ஓல்ட்டை கழட்டி விட்டு போடுறது தான். அந்த சாப்பிட்டு வந்து கொஞ்சம் தூக்கி பிடிச்சி ஓட்ட முடியலன்னு வச்சுக்காங்களேன். சாப்பிட்டு மட்டும் தூக்கி பிடிச்சி ஈஸியாக மாட்டுற மாதிரி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்த ரெடி பண்ணிக்கிறோம். அப்போ நீ எதுக்கு வீடியோ போடுற எதுக்கு பாட்டு போடுறேன்னு எனக்கு தெரியாதா? ஏன் மாட்டோம் ஊரில் ஒரு பிள்ளைக்கு கூட போகிறதுக்கு வரதுக்குல்ல. வாழு பார்க்கணும் முதல்ல. ஏண்டா அழுதாரா எல்லாம் கேட்குதா உனக்கு? வா உன்னை வச்சு வெடிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லும். அண்ணன் கட்டுது மாப்பிள்ள. அண்ணன் கட்டுதா? என்ன ரவுண்ட் அடிக்கிறீங்களா? வஞ்சி மேலே விடு. இப்போ விடு. அது ஃபஸ்ட்டே விட்டா அந்த வஞ்சி வெட்டு மேலே விட்டா கட் ஆகும்னு தெரியல. பெரிய தான் மூளை லைட்டாக பள்ளமாக தான் இருக்குது. எந்த மூளை இது அதனால தெரியாது. மூளை ஃபஸ்ட்டு எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்காப்பா. பார்த்தேன் என் மூளையை பார்த்துருக்கேன். என் மூளை வளருது. நீ பாப்பா
போய் சொன்னதை அடிச்சுட்டு வரானா அடிச்சுட்டு வர மாட்டேங்கிறா. கிளைமேட் நல்லா இருக்கு. அதுக்கு இல்லை இதில் பார்த்துட்டு கேமரா எந்த மாதிரி முடிச்சுட்டு காலில் கீழே கொண்டு வந்துட்டாரு. அங்கே குளி பறிக்கிட்டு இருக்கிறாரு. ஓ அப்படி வராரா? அடி ஆழத்தில் இருக்கிறத எங்கே போய்ட்டு வந்து வீட்டுக்காரன் மாமியார் போயிட்டானா? அப்படி போகலாம். ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா மாமா இந்த கட்டையெல்லாம் நுணுக்கி கொண்டிருக்கிறார். பயங்கரமாக நுணுக்கி கொண்டிருக்கிறார். ஆறுங்க பிரேக் அடிச்சு கரகரன்னு சுத்த வருவார். இங்கே கிட்ட கிளப்பி விட்டுற போகிறாரு. ஓடி போயிடலாம் வாங்க. என்ன ஆழம் போகுது? ஊம்பி நிற்கிறேன். ஓகே நண்பா, இந்த வயலில் ஒரு வழியாக மாட்டில் ஓட்டி முடிச்சாச்சு. அடுத்தபடியாக கீழே ஒரு வயல் உடனே ஓட்டினா வேலை முடிஞ்சுது. அப்புறம் வேறு பக்கம் தான் ஃபிட்டிங் பண்ணணும். மானை வேறு எங்கள் சைடு தீபாவளிக்கு அடுத்த நாள், அதாவது தீபாவளிக்கு இது நீ எடுத்துருக்கிறல காலையிலேருந்து மானம் மழையாக பேஞ்சு தள்ளுது ப்ரோ. அது கனமழை பெய்யலை, மச்சா வயல் அடிக்கிற மாதிரி இது பாய்ச்சி 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 புயல் இருக்குதான். அதனால் மழை பெஞ்சிட்டு இருக்குது. கீழே தண்ணி அடிச்சு நிறைய ஒரு கஷ்டப்பட்டேன். இதே பக்கத்தில் தான் ஒரு 2 காடு தள்ளி, ஆனால் ரோடு போய் தான் வரணும். ஸோ அதுக்கு பேட்ட மாட்டணும். இப்போ அதுதான் வேலை. அதனால் 2 பேர் தேவைப்படுது. அக்கா மம்டி கொண்டாக்கா தண்ணி வெட்டி விடுங்க வெளியே. போசலாம் ஓரமாக போ. இதை ஃபஸ்ட்டே போயிருந்தா மரம் உடையாத வந்திருக்கலாம்.
போகுது. இதெல்லாம் கழுவுறது மிஷின் இருக்குதுங்கக்கா, நாங்கள் கழுவிக்குவோம். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. வேறு வயலுக்கு ஸ்கிப் பண்ணுறது தான் மேட்ரு. கேஜில் கழட்டி மாட்டிக்கலாம். இப்போ எப்படி இது வாரம் முன்ன எப்படி இருந்துச்சு? எப்படி ஆளுக்கு மம்டி வச்சு கட்டுவாங்க, வரப்பு கட்டுவாங்க. என்ன பண்ணிட்டாங்க? நீயே அதை யோசிக்கணுமா? இப்போ எப்படி குறவுல ஓட்டுனா நல்லா அழுத்தி ஓட்டலாம், பார் ஓட்ட முடியாதுன்னு சேகர் திட்டுறாப்புல அப்படிம்பிய. அது மாதிரி தான் இதுவும். பில்லு தெரியுதா இல்லையா? இப்போ பில்லு தெரியுதா? வெட்டலைன்னா ரிவேர்ஸில் விட்டு பறிக்கணும். அந்த அங்கே போகணும், தூக்கிட்டு தான் போகணும். எங்கே போகிறது? அங்கே போய் கரடு போய் வரணுமா? அவரு அந்த வயல் அன்றைக்கி ஓட்டணும்ல, ஆனந்த் இறங்குச்சுல்ல, அது பக்கத்து வயல். கல்லை பிடுங்குமா? இப்போ இந்த கல் மட்டும் மறந்துடுறோமே பட்டா. நமக்கு யாராச்சும் ஃப்ளைட் ஓட்டி கற்றுக் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பேராசை இருக்கக்கூடாதுங்கறியா? என்ன காட்டுதான் மாப்பு? ஏன் மாப்பிள்ள நம்மளாம் ஃப்ளைட் ஓட்ட கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்களா? மாப்பிள்ள மாமன் சப்போர்ட் வேணும் மாப்பு. உன்னால் முடியாது மாப்பு, மாமன் சப்போர்ட் வேணும். ஆமா, இப்போ என்ன பண்ணுமா? இப்போ மாமா வேணுமா? அந்த கேமரா அதனால வச்சுட்டு வாங்கல. இந்த வயல் ஓடிடுமான பேர் 1 மணி நேரம் ஓடுமான பேர் மஞ்சள் கோட்டில் சிவப்பு கோட்டில் விழுகுது, பார்த்துருக்குமா? எந்திரிக்குதே இல்லையாம்மா? இப்போ சரி ஓட்டி இதை ஓட்டி போடலாம், அப்புறம் டீசல் அடிச்சிக்கலாம். அந்த இடத்துல ஓகேன்பா. இப்போ இந்த வயல் இதை உடனே ஓட்டிட்டு அடுத்ததும் ஷிஃப்ட் பண்ணணும். அந்த இடத்துல போய் இறங்குற இடம். இது ஒரு 2 சால் குழம்பு ஓட்டி விட்டேன். அடுத்த வயலுக்கு இன்னொரு 1 கிலோமீட்டர் போகணும். இன்றைக்கி பொழுதுனைக்கு சுத்தரத்தான் வேலை, தூக்கி சுத்தரதே வேலையை போச்சு. ஓகேண்ணப்பா, நான் போய் டீசலை பிடிச்சிட்டு வரலான்ட்டு போனேன். அதுங்காட்டி மாப்பிள்ள 2 சாலையை ஓட்டிட்டான். ஒரு டீசலை பிடிச்சின்னா வெயிட்டிங் இருக்குது. அதுங்காட்டி ஓட்டியே முடிச்சிட்டான். இன்னும் 2 ஸ்பிட் தான் இருக்குது. ஓட்டி முடிச்சுட்டு அடுத்தது வேறு ஒரு பார்ட்டி ஓட்டினான். அதுங்காட்டி ஆனந்த் பாறுகளை பரம்பு எடுத்துகிட்டு போனால அவன் பரம் கொடுத்தா தான் அந்த காடு போய் நாங்கள் நிறவறதுக்கு. தலைவர் எந்நேரம் பரம் கொண்டு வருவான்னு தெரில, பார்க்கலாம். எவ்வளோ சீக்கிரத்தில் கொண்டாந்து கொடுப்பான்னு தெரில. இந்த ஒரு வயலுக்கோசரம் நாங்கள் கழட்டி மாட்டுறதா இருந்தால் எவனால் ஆகிறது. ஏதோ 2 போல்ட்டாக இருக்கும், டக்குன்னு சாஃப்டாக இருக்கும், உரிப்போம். இதே கழட்டி மாட்டுறதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்?
இன்னும் 10 நாளைக்கு இப்படி தான் ப்ரோ இருக்கும், வேறு வழியே இல்லை. இதெல்லாம் முடிச்ச விட்டு தான் அடுத்தது ஏதோ ஒரு வீடியோ கிடச்சி எடுத்து போட முடியும். நம்ம வைகாடு பட்டறையை விட்டுட்டு நம்ம எங்கேயும் வெளியிலையும் போக முடியாது, ஏன்னா நிலவரம் அப்படி. அப்போ திருப்பியா இப்படியே திருப்பி ரிவேர்ஸில் போயிடலாம். ரிவேர்ஸ் போகாது, அப்படியே திருப்ப கீழே இருக்காத, உடையும். ஐயோ உங்களுக்கு வேலையே இல்லையா? காலையில் ஒருத்தனை முடிச்சிட்டு வந்துட்டான், லீவ் பண்ணதே உடனே பலிகடா மாட்டிக்கிட்டேன். தூக்கிட்டு போய் ஹோல்ஸ் செட் ஆகனா தூக்கிட்டு போ, எடுத்துகிட்டு போ. ஆமாம் ஆமாம், ஹோல்ஸ் நம்ம திருப்பிட்டு வந்து பரம உடனே யார் இப்படி கழுவு சொன்னா? நாங்கள் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி கொடுக்கலன்னு சொல்லி மாப்பிள்ளை திட்டுறான்ல. அப்படியே தூக்கிட்டு போயிடுறது, அவ்வளோதான். தண்ணி மட்டும் கழுவிட்டு வந்தா எல்லாத்தையும் சேர் ஓட்டிட்டு எல்லாம் முடிச்சுட்டீங்களாடா? அப்போ சரி, ஒரு 20 மணி நேரம் ஓட்டி போடுவோம். அப்போ பரம்பு எடுக்கலாம். நான் பரம்பு அளவு சொல்கிறேன் நைட்டு. எப்படா சொல்கிறது, டேப்பு இல்லை ஒன்றும் இல்லையே. ஆளா கையில் ஆளா தகுட்டாளா நூலு கீழே எடுங்க. எங்கே போகிறது நூலுக்கு? கேமராவை தூக்கி எரி. செந்தமில்ல என்னோட பேச முடியலங்கிற. பேச முடியல. ஏன் என் மாப்பிள்ளை அப்படி பேசணும்னு உங்களுக்கு என்ன இருக்குது? மாப்பிள்ளை பின்ன போட்டுட்டு எல்லாம் ஓட்டுக்க, பின்ன போட்டி இருக்குது மாப்பு, பின்ன போட்டுட்டு எல்லாம் ஓட்டுக்க. கும்மிடா பின்னாடி மாப்பிள்ள நல்லா இருக்கிறியா? தீபாவளிக்கு போனியா இல்லையா மாமி வீட்டுக்க? எங்கன்னா அங்கே காரை ஓட்டுக்க போச்சோம். அதை கட் பண்ணாத, அதை கட் பண்ணுங்க. நேற்று போனியா இல்லையா? ஏய் அமுக்க. ஏய் என்ன பண்ண? நான் எங்கண்ணா போனேன், எங்கேயும் போடலாம். எங்க நல்லா பார்த்தேன். ஒயின் ஷாப்புக்கு போனியா? தாயோலி ஒன்னு நான் அந்த வழியா போச்சோன்னா, நிலமத்த வழியா தானே போச்சோன்னா, அந்த வழியா நான் போச்சோன்னா சும்மா ஏடா ஏய் ஒன்னு நான் அந்த வழியா போச்சோன்னா தானே போகிறேன், ஒயின் ஷாப் இருக்குன்னு சொன்னேன். சும்மா உட்காந்து கல்லு மேல அங்க தண்டையை போட்டு இவர் வந்தாரு. அட கேடு கட்ட தாயொலி, அங்க போலாமாடா நீங்க? சாவி ஒளிய வச்சு துப்பாக்கி ஒளிய வச்சு, ஐயோ கொஞ்ச நஞ்ச ராவடியா. மலான்னு பரம்பளக்குறா இல்ல கொட்டமா ஏதோ ஒன்று எடுத்துருவானா? என்ன எடுத்துறது? வேட்டி கிளிக்காடி அளக்கிறதுக்கு என்னத்த எடுத்துட்டு வர? டேய் கவு தவுத்துக்கலாமா? மே கலந்துக்கா ஹோல்ஸ் படுறானது செட் ஆகணும், எடுத்துக்கிட்டு போ. 2.5 இன்ச்சு கொண்டுடா, அவ்வளோதான் இருக்குது. குச்சி எடுத்துகிட்டு போயிரு, அதை எடுத்து சோப்பு போட்டுட்டு போ. இவ்வளோதாங்குது. சரி அளந்துக்க ஒன்று. டேய் ஓட்டை அளவு அலா அலா கையில் அலா கையில் தடி எடுத்து நீ இருக்க பாரு. நானே சேட்டை உனக்கு கொஞ்ச நேரம் சேட்டையா அலா ஆனது அதாடா டேய் அவன் கையில் வேணா, உங்க கையில் வேணா, நீ தானே டேய் கவரை பிடிச்சாலாம். அது வேணா ஓகே அதெல்லாம் சரி ஓகேன்பா. ஆனந்துக்கிட்ட இருந்து ஒரு வழியாக விடுதலை ஆகி வந்துட்டோம் இந்த காட்டுக்கு. யார் ஆனந்தா? வாயை திறந்தாவே அத்தாண்டா வரும். கீரையா சவுண்ட் தான் வருது யாரு போட்டாலுமே.
சொல்லுமா இப்போ இப்படியே 4 நாளைக்கு ஓட்டும் ஊப்பிட்டு தேஞ்சு போயிட மாட்டேங்குதா அவ்வளோ அறக்குது மாப்பிள்ளை ஓட்டி பில்லு முளைக்குமா கீர் மாற்றணும்டா சிங்கிள் ஹேண்டு மாப்ப நான் 2 கை யூஸ் பண்ணுறேன் மாப்ப நீ சிங்கிள் கை தானே யூஸ் பண்ண சொன்னீங்களே கை கூட ஆகாதா என்னத்தை பார்த்தீங்க கை கூட ஆகாது அந்த பிள்ளை திரும்பி ஏய் அப்பச்சாரம் வாய் மேலே போட்டுக்க வரத்தான் திருப்பறதுனா கூட முன்னாடி போய் மாப்பிள்ள போய் திருப்பிக்கா கலகத்திரிக்கு இருக்குது பரம் தூக்கு குளமெல்லாம் இறங்குறது இறங்கலாம் போ ஏறும் போது தான் சேதாரம் அதிகம் இறங்கும் போதெல்லாம் பூவாட்டம் இறங்கிக்கலாம் அதெல்லாம் எதுவும் முடிஞ்சல போ நம்ம செருப்பு அப்புறம் செருப்பு துண்டாகி போயிடும் போகலாம் எங்கண்ணா பாதி பட்டறை கூட காணோம் காலையில் இப்படி தான் முடுங்கினாங்களா என்பா மாப்பிள்ளை நிறவ சொன்னால் நிறவானான்னு தெரில நிறவ மாட்டான் அம்மா நிறவும் மாட்டான்னு சொல்லுவான் நான் வரேன் நிறவரியா நிறவு இரு அவர் கேட்டுக்கலாம் ஒரு சால் ஓட்டுறதா நிறவரதான்னு கேட்கலாம் வந்தாச்சு ஏன்னா மாமா நிறைய கொண்டு இருக்கிறார் நம்ம இன்னும் நிறைய வரதே கற்றுக்கல ப்ரோ அப்போ மட்டும் சால்ட் வாட்டருங்கிறாங்க அது என்னன்னு தெரியல கொஞ்சம் கோலர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் மாமா நிறைய பேர்
டயர் அடிச்சிட்டாரு. பண்ணி வச்சிருக்காரு. நல்லா இருக்கு ப்ரோ. எவ்வளோ? ஓகே நண்பா, க்ளோசிங் எடுத்து வைடா வீடியோனத்துக்கு. 2 பேரும் என்னமோ ஒரு முக்கியமான நியாயம் பேசுனா அதை வெளியே சொல்ல முடியாதுங்க மாமா அப்படிங்கிறாங்க. ஆடுது மாமா, இது வண்டி மேலே வந்துடும். அது ஆடிட்டு தான் மாப்பிள்ள இருக்குது. நீ தானே சொன்ன பட்டு ப்ளூ பார்க்கலாம். நீ பாரு பாரு, ஒரு இஞ்சி வளர்த்திக்கு தானே பாரு. கூடு கட்டுற கண்டிஷன் வந்துருச்சா? ஓகேன்பா, அவ்வளோதான். அடுத்த சைட்டுக்கு இப்போ வண்டியை ஷிஃப்ட் பண்ணுற வேலை வந்துருச்சு. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ செஞ்சுப்போம். பை, டேக் விஷுவல். ஆமாம் மாப்பிள்ள, தூங்கும் மாப்பிள்ள. வெளிப்புடோட இருந்தால் முழித்து இருக்கும், தூங்கும் போது தூங்கிட்டு தான் இருக்கும்.